இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஒரு சூட் போட்டு நீங்கள் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா ஸ்பேஸ் கிராஃப்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த டைமில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் ட்ராவல் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் அந்த சூட்டோட நீங்கள் ஸ்பேஸில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு ஜெயண்ட் கொண்ட ஒரு ஆல்கஹாலிக் க்ளவுடை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆக்சுவலாக சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால், அதாவது ஒரு ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுடே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் கண்டெயின் பண்ணியிருக்கிறத சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஷனோ இல்லை அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ரியலாகவே பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆல்கஹால் க்ளவுட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது அதோட சைஸ் எப்படி, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த ஆல்கஹால் க்ளவுடை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து டீடோட்டலர்ஸ்க்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு தெரில. ஸோ யூஸ் ஆகும் மீன்ஸ் அவங்களுக்கு இது பிடிக்குமா இல்லையான்னு தெரில. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த க்ளவுட் வந்து சயின்டிஸ்ட் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதாவது நம்ம எர்த்துலேருந்து 10,000 லைட் இயர்ஸாகவே வந்து தள்ளி இருக்குது. ஸோ அதாவது நம்ம மில்கி வே கேலக்ஸியில் தான் இருக்குது. பட் நம்ம சோலார் சிஸ்டமில் இல்லை. ஸோ அது எந்த இடத்துல கரெக்டாக எந்த ரீஜனில் லொக்கேட் ஆகிருக்குன்னா, சகிட்டாரியஸ் பி அப்படிங்கிற ஒரு ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த க்ளவுட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேஸ் மாலிகுலஸ் அதனால ஆன ஒரு க்ளவுடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எத்தில் ஆல்கஹால் தான் கண்டெயின் ஆகிருக்கு. இந்த க்ளவுட் வந்து ஒரு லிக்விட், அந்த ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடாக இல்லாமல் ஒரு கேஸ் டைப்பில் தான் அந்த ஆல்கஹாலிக் க்ளவுடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சைஸ், இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னா, நம்ம சோலார் சிஸ்டமோட பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு பெருசு. ஸோ நம்ம சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளானட் தான். ஸோ அந்த பிளானட்டில் நம்ம ஹியூமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னாங்க. ஸோ இந்த சோலார் சிஸ்டமோடவே அது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மடங்கு அந்த க்ளவுட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த க்ளவுடில் இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட்டை எடுத்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும்னா 400 ட்ரில்லியன் பாயிண்ட்ஸ் ஆஃப் பீர் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஏர்த்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 பாயிண்ட் பீர் குடித்தா கூட அந்த ஆல்கஹால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பல பில்லியன் இயர்ஸ்க்கு வந்து வரும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எத்தில் ஆல்கஹால் வந்து கண்டெயின் இருக்குது. ஸோ அந்த எத்தில் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்க் பண்ணுற பீர், விஸ்கி, பிராண்டி இதில் இருக்கிற சேம் அதே ஆல்கஹால் கண்டென்ட் தான் அந்த எத்தில் ஆல்கஹால். ஸோ இதே கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரிங்க்ஸ் வந்து மேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இப்படி ஒரு க்ளவுட் இருக்கிறத சொல்லி சயின்டிஸ்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1970s இந்த க்ளவுடை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ரேடியோ டெலிஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த க்ளவுட் இருக்கிறத சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது ரேடியோ டெலிஸ்கோப் மீன்ஸ் அது வந்து ரேடியோ வேவ்ஸை வந்து கேப்சர் பண்ணுறது. ஸோ அவங்க எப்படி அந்த பர்டிகுலர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்க இந்த க்ளவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா சில எனர்ஜி வந்து எமிட் ஆகிருக்கு. ஸோ அவங்க அது எமிட் ஆகும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த எல்லா மாலிக்யூலும் பார்த்தீங்கன்னா எல்லா மாலிக்யூலுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எனர்ஜி எமிட்டும் பண்ணும், அப்புறம் அப்சர்வும் பண்ணும். ஸோ அப்படி இருக்கப்போ எமிட் ஆகிறதாட்டி நம்ம சயின்டிஸ்ட் வந்து அந்த டெலிஸ்கோப் மூலிமா அங்கே இருக்கிற அந்த க்ளவுட்ஸ் இருக்கிற வர எனர்ஜியை அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ண இதுதான் அந்த பவரோட அந்த எனர்ஜி சோர்ஸை வெளியே விட்டது பார்த்தீங்கன்னா அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸோ அந்த க்ளவுடில் வந்து எத்தில் ஆல்கஹால் வந்து கண்டெயின் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த க்ளவுடில் எத்தில் ஆல்கஹால் மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபுக்கு உண்டான தேவையான மற்ற விஷயங்களும் பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது அசிட்டோனு, அப்புறம் ஃபார்மிக் ஆசிட், அப்புறம் அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட்ஸில் வந்து கண்டெயின் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த க்ளவுடை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண, அதாவது அந்த கேஸும் பார்த்திங்கன்னா நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அந்த க்ளவுடு வந்து முன்னாடி எர்த் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா
இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸு, காமெட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோதி தான் இந்த எர்த் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸு, காமெட்ஸ்லாம் வந்து மோதும்போது, இந்த டைப் ஆஃப் மாலிக்யூல் கேஸ் க்ளவுட்ஸை இது வந்து கேரி பண்ணிட்டு வந்து இங்கே அடித்து ஃபுல்லா இடிச்சதுனால, அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இருக்கிற இந்த இதனால தான் பார்த்தீங்கன்னா, எர்த் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ, அது கேரி பண்ணிட்டு வந்த அந்த அந்த கேஸ், அதாவது ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன், கார்பன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்பேன் லைஃப் ஹியூமன்ஸ் இல்ல ஒரு லைஃப் உருவாகுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் எல்லாம். ஸோ இந்த காமெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேஸஸ வந்து கேரி பண்ணிட்டு வந்து இங்க மோதுறதுனால, இந்த இடத்துல லைஃப் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிளவுட் வந்து நம்மளால ரீச் பண்ண முடியுமா? ஸோ கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து 10,000 லைட் இயர்ஸ் வந்து தள்ளி இருக்கு. அதாவது நம்ம லைட் ஸ்பீடு ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட கிரியேட் பண்ணா கூட அந்த அந்த கிளவுட்ஸ் போய் சேர்றதுக்கு 10,000 வருஷம் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுட்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி ஒரு வேளை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அந்த கிளவுடை வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வளர்ந்தாலும், அந்த கிளவுடை வந்து நம்ம டைரெக்டாக அந்த கிளவுடில் இருக்கிற கேஸை வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ண முடியாது. அது வந்து அந்த கிளவுட்ஸ் கூட அந்த அந்த மாலிக்யூல்ஸ் கூட பார்த்திங்கன்னா, சில டாக்ஸிக்கான சில கெமிக்கல்ஸ் கூட இருக்காமா. ஸோ அதனால் டைரெக்டாக வந்து அது நம்மளால அதை அதாவது அது நம்ம எடுத்துக்க முடியாது அந்த கேஸ் மாலிக்யூல்ஸை. ஸோ அதனாலேயே அவங்க வந்து அந்த எத்தில் ஆல்கஹால் மட்டும் தனியாக பிரித்து தான் அதை வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த கேஸ் மாலிக்யூல்ஸை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இறந்துருவோம். ஸோ இந்த ஸ்பேஸ், அதாவது யூனிவர்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறையா விசித்திரமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் ஆல்ரெடி ஒரு டைமண்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது ஒரு பிளானட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட்ஸில் வந்து ஃபுல்லாகவே ஆல்கஹால் கண்டென்ட் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்கள் வந்து அங்கே நிறையா இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நம்மளால் புதுசாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த இந்த ஆல்கஹாலிக் க்ளவுட் பார்த்திங்கன்னா ஒரு வினோதமான கண்டென்ட் தான். ஏன்னா இப்படி ஒரு நேச்சுரலாக இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த க்ளவுடு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நான் பேசின நான் ஷேர் பண்ண டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸோ ஏதாச்சும் கருத்து இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக என்னோடய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சஸான ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நான் போடுவேன். ஸோ அதாவது உலகத்தில் நடக்கிற பல்வேறு விஷயங்களை பற்றி நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு ஆர்வம் இருந்தால் இல்லை விருப்பம் இருந்தால் நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.